இந்த வீடு பார்த்தீங்க அப்படின்னா சவுத் ஃபேசிங்கில் கிட்டத்தட்ட 1200 ஸ்கொயர் ஃபீட் லேண்டில் கிட்டத்தட்ட 1950 பில்டப்பில் கட்டப்பட்ட ஒரு 3 BHK இண்டிவிஜுவல் வில்லா. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதோட வீடு அமைஞ்சிருக்க ஃபீட் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 23 அடி ரோட் ஃபீட்டில் வந்து இந்த வீடு அமைஞ்சிருக்கு. நம்ம நின்றுட்டு இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீட்டோட கார் பார்க்கிங்கோட சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 18க்கு 12ங்கிற சைஸில் ஒரு மிகப்பெரிய தாராளமான ஒரு கார் பார்க்கிங். ஏன்னா வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்ஐசி காலனியில் வந்து கார் பார்க்கிங் வச்சு வீடு வைக்கிறது ரொம்ப இப்போலாம் வந்து ரொம்ப கஷ்டம். ஏன்னா அந்த ஏரியா வந்து சின்னதாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரோடுமே உங்களுக்கு தாராளமாக கொஞ்சம் சின்னதாக இருக்கும். பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா 23 அடி ரோட்டில் தாராளமாக உங்களுக்கு வந்து ஒரு கார் பார்க்கிங் சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 18 அடி நீளமும் 12 அடி அகலமும் அழகாக கொடுத்துருக்காங்க. தாராளமாக நீங்கள் வந்து ஒரு ஹேட்ச்பேக் காரே தாராளமாக அதை வந்து நீங்கள் வந்து பார்க் பண்ணலாம். அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வீட்டுக்கு பக்கத்தில் செட்பேக் ஏரியான்னு சொல்லிட்டு 2 அடி தாராளமாக கொடுத்துருக்குறோம். வீட்டை சுற்றி நீங்கள் வந்து ஃபுல்லாக நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வீட்டை சரௌண்டிங்கில் வந்து நம்ம வந்து நீங்கள் ஒரு ஏதாச்சும் ஒர்க் பண்ணிக்கலாம், இல்லை போயிட்டு வந்துக்கலாம். அந்த மாதிரி தாராளமாக ஸ்பேஸ் இங்கேயும் நம்ம கொடுத்துருக்குறோம். அதே மாதிரி இங்கேயும் உங்களுக்கு வந்து தாராளமான ஸ்பேசிங் கொடுத்துருக்குறாங்க. இங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 அடியில் ஸ்பேசிங் கொடுத்துருக்குறோம். இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாட்டர் டேங்க்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேலே வந்து பார்த்தீங்கன்னா போர் வாட்டர் இருக்குது. அது பார்த்தீங்கன்னா காவி வாட்டர் கனெக்ஷன் இருக்குது. போர் வாட்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கேயே ப்ரொவிஷன் கொடுத்துருக்குறோம். சம்போட இருக்குது. இதோட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 4000 லிட்டரு. அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மேலே போர் இருக்குது. அதோட கெப்பாசிட்டி வாட்டர் டேங்கோட கெப்பாசிட்டி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 3000 லிட்டரில் கொடுத்துருக்குறோம். 3 ஃபேஸ் EB லைன் கொடுத்துருக்குறோம். முக்கியமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா வீட்டை வந்து 3 ஃபேஸ் EB லைன் கொடுத்துருக்குறோம். இது சிங்கிள் ஃபேஸ் கிடையாது. 3 ஃபேஸுங்கும் போது தாராளமாக நீங்கள் 3 ரூம்லையுமே நீங்கள் ஏசி யூஸ் பண்ணலாம். ஏன்னா சிங்கிள் ஃபேஸில் வந்து மேக்ஸிமம் ஒரு ஏசி பண்ண முடியும். பட் உங்களுக்கு 3 ஃபேஸுங்கும் போது தாராளமாக நீங்கள் 3 ரூம்லேயும் ஏசி யூஸ் பண்ணலாம். பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா சம்பு, வாட்டர் டேங்க்கு எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இருக்குது. இப்போ இங்கே பார்த்துட்டு கார் பார்க்கிங்கை பார்த்துட்டோம். அடுத்து ஒரு 3 ஸ்டெப் ஏறி போனோம் அப்படின்னா இந்த வீட்டோட வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு போர்ட்டிகோ ஏரியா. இது ஒரு சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 5க்கு 9ங்கிற சைஸு. அதாவது 5 அடி அகலமும் 9 அடி நீளமும் உள்ளது. உள்ள பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து MS கிரில் கேட் கொடுத்துருக்கோம், சேஃப்டி கேட்டு. அப்படியே உள்ள வந்தோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீட்டோட மெயின் டோர் கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா டீ குட் ஃப்ரேமாக இருக்கட்டும், இல்லை உங்கள் டோராக இருக்கட்டும், எல்லாமே கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீ குட்டு தான் கொடுத்துருக்குறோங்க. வந்து டிசைனிங் பாருங்கள், எல்லாமே வந்து பார்க்குறதுக்கு உங்களுக்கு வந்து பக்காவாக எலிவேஷன் இருக்கும். இப்போ நம்ம வீட்டுக்கு ஹாலுக்கு வந்துட்டோம். இந்த ஹால் எப்படி இருக்குது பார்த்தீங்களா? வீடு உங்களுக்கு தெரியுதா? ஃபுல்லாக தெரியுதான்னு தெரியல, ஃபுல்லாக கவர் பண்ணி காமிங்க. ஒரு சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 16க்கு 16 அப்படிங்கிற சைஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தாராளமான மிகப்பெரிய ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் உள்ள ஹால்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேர் கேஸ் ஏரியா கொடுத்துருக்குறோம். ஃபுல்லாக வந்து ஹை சீலிங் கொடுத்துருக்குறோம். நல்லா பாருங்க, ஒரு ஹை சீலிங்ல எவ்வளோ பெரிய ஆக்சுவலாக உங்களுக்கு ஃபுல் ஃபால் சீலிங்ல வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4 கலர்ஸ் யூஸ் பண்ணி ரெட், ஒரு ஒயிட் அண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லோ கலர்ல யூஸ் பண்ணி தாராளமான ஒரு உங்களுக்கு பார்க்கறதுக்கே ஒரு ஹை சீலிங்ல வந்து ஒரு எலிவேஷன் கொடுத்துருக்குறோம். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டேர் கேஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து உட்ல கொடுத்து கிளாஸ்ல பண்ணியிருக்கிறோம். ஹேண்ட் ரைல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உட் அண்ட் கிளாஸ்ல பண்ணியிருக்கிறோம். அதே மாதிரி உங்களுக்கு ஸ்டேர் கேஸ் எல்லாமே காங்கிரீட் ஸ்டேர் கேஸ். இது வந்து பெயிண்ட் தான், வந்து உட்டு கிடையாது. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டைலாக இருக்கும் உங்களுக்கு. இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டெப்ஸ் எல்லாமே காங்கிரீட்ல பண்ணது. அதே மாதிரி டிவி யூனிட் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிளைவுட் வித் மைக்கா. உங்களுக்கு பார்க்கறதுக்கு டிவி யூனிட்டாக இருக்கட்டும், இல்லை உங்களுக்கு அங்கே உங்கள் பெட்ரூம்ஸ் அங்கே வந்து உங்களுக்கு அது வந்து ஈஸ்ட் ஃபேஸிங்கை பொறுத்து இருக்கும். அது நீங்கள் வந்து ஒரு சாமி ரூம், ஒரு சாமி செல்ஃபாக கூட நீங்கள் வந்து பூஜை செல்ஃபாக கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அந்தளவுக்கு ஹாலில் கொடுத்துருக்குறோம். ஹாலில் மிகப்பெரிய விண்டோ கொடுத்துருக்கோம். முக்கியமான விஷயம், மிகப்பெரிய கொடுத்துருக்கோம். 4க்கு 5ங்கிற சைஸில் மிகப்பெரிய விண்டோ தாராளமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா டோருக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்க வந்து ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா நல்லா உங்களுக்கு காத்தோட்டம் வெளிச்சம் வந்து பக்காவாக இருக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி மேல் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஃபுல்லாகவே பெயிண்டிங் தான். அது வுட் ஒர்க் மாதிரியே கொடுத்துருக்காங்க, ஆனால் ஃபுல்லாகவே வந்து பெயிண்டிங் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு. ஹால் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களோட லெஃப்ட் சைடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீட்டோட கிச்சன் சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 11க்கு 9ங்கிற ஒரு சைஸு. தாராளமான ஒரு மிகப்பெரிய ஒரு எப்படி சொல்றது, ஒரு 3 பேர் நின்று தாராளமாக ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு தாராளமான ஸ்பேஸ் இருக்கு. உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 ஃபீட்ல ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா டேபிள் டாப் கொடுத்துருக்குறோம். டேபிள் ஃபுல்லாக பிளாக் கலர் கிரானைட்ல கொடுத்துருக்குறோம். சிங்க் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டீலில் கொடுத்துருக்குறோம். அதே மாதிரி ஒரு பைப் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பக்காவாக கொடுத்துருக்குறோம். இது வந்து ஒரு செமி மாடுலர் கிச்சன். உங்களுக்கு மேக்ஸிமம் வுட் ஒர்க் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே பண்ணியிருப்போம். உங்களுக்கு தாராளமான ஸ்பேசிங் கொடுத்துருக்குறோம். சிம்னி ப்ரொவிஷன்ஸ்க்கு உங்களுக்கு தாராளமாக மேலே கொடுத்துருங்க. சிம்னி ப்ரொவிஷன் வேணும் அப்படின்னா உங்களுக்கு தாராளமாக ப்ரொவிஷன்ஸும் கொடுத்துருக்குறோம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கார் பார்க்கிங் வந்து வரதுக்கு உங்களுக்கு விண்டோ கொடுத்துருக்குறோம். கொஞ்சம் கிச்சன் எப்போதுமே வெளிச்சமும் காத்தோட்டமாக இருக்கும். அதுக்காக நம்ம எல்லாமே பிளான் பண்ணி பக்கா பண்ணியிருக்கிறோம். அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஒயிட் அண்ட் ப்ளூவில் வந்து உங்களுக்கு வந்து இந்த காம்பினேஷனில் வந்து உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே கீழே வந்து வுட் ஒர்க் பண்ணியிருக்கிறோம். கீழே வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இந்த வீட்டோட பற்றி பார்த்தீங்கன்னா அப்படின்னா கார் பார்க்கிங், ஒரு ஹால்,
ஒரு கிச்சன், அதுக்கப்புறம் ஒரு மாஸ்டர் பெட்ரூம் இங்க இருக்கு. மாஸ்டர் பெட்ரூமோட சைஸ் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா 10க்கு 11 ஹால் அப்படிங்கிற ஒரு தாராளமான ஒரு சைஸ். ஒரு 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 டீசென்டான சைஸ் பண்ணியிருக்கோம். அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வுட் ஒர்க் பண்ணியிருக்கோம். அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ட்ரெஸ்ஸிங் யூனிட்டாக இருக்கட்டும், இல்லை உங்கள் ஸ்டோரேஜ் ஸ்பேஸாக இருக்கட்டும், எல்லாமே கம்ப்ளீட்டாக வுட்ல பண்ணியிருக்கிறோம். பிளைவுட் வித் மைக்கால பண்ணியிருக்கோம். லாஃப்ட் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் அண்ட் மைக்கில் ப்ளூவில் பக்காவாக பண்ணியிருக்கிறோம் உங்களுக்கு. அதே மாதிரி ஃபால் சீலிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேலே வந்து உங்களுக்கு வந்து ஒரு சென்டரில் மட்டும் உங்களுக்கு ஃபேன் போடுறதுக்காக உங்களுக்கு ஒரு ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்குறோம். ஏசி யூனிட் கொடுத்துருக்குறோம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 2க்கு 3 சைஸ்ல ஒரு தாராளமான ஒரு விண்டோ கொடுத்துருக்குறோம். மாஸ்டர் பெட்ரூம்னாவே தெரியும் உங்களுக்கு அட்டாச் டாய்லெட் தான் உள்ள பாருங்க. இது ஒரு சைஸ் பாத்தீங்க அப்படின்னா 7க்கு 4 சைஸ்ல பண்ணிருக்கோம். 7 ஃபீட் ஃபுல்லாவே டைல்ஸ்லேயே பண்ணிருக்கோம். டைல்ஸோட டிசைன் பாருங்க பாக்குறதுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு. இது வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வெஸ்டர்ன் யூனிட்ல கொடுத்துருக்கோம். வெஸ்டர்ன் டாய்லெட் தான் உங்களுக்கு. இல்லைன்னா ப்ரொவிஷன்ஸ் கீசர் ப்ரொவிஷன்ஸா இருக்கட்டும், இல்லை ஷவர் ப்ரொவிஷன், உள்ளே வந்து வாஷ் பேசின், என்னென்ன ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்கோமோ எல்லாமே பக்காவாக பண்ணியிருக்கோம். முக்கியமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிவிசி டோர் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்டாண்டர்டான டோரு டிசைன் இருக்கும். பிவிசி நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது, நிறைய காஸ்ட் எஃபெக்ட் இருக்குது. இது கொஞ்சம் குவாலிட்டியான உங்களுக்கு வந்து பிவிசி டோர் கொடுத்துருக்கோம். அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீட்டோட வந்து பார்த்தோம் அப்படின்னா பின்னாடி போகிறதுக்கான வழியும் நம்ம ஹால்லேருந்து கொடுத்துருக்குறோம். இந்த ஸ்பேஸ் ஃபுல்லாகவே நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது பின்னாடி வந்து ஒரு 4 அடியும், இங்கே வந்து உங்களுக்கு ஒரு 5 அடி தாராளமான ஸ்பேஸ் இருக்குது. நீங்கள் வந்து வெளியில் வந்து இங்கே வந்து நீங்கள் ஒரு வாஷ் பண்ணிக்கலாம், இல்லை வாஷிங் மிஷின் பொசிஷன் வச்சுக்கலாம். அதே மாதிரி தாராளமாக நீங்கள் வந்து ஒரு இதுதான் போர்வெல் வந்து கிட்டத்தட்ட 240 அடி போட்டிருக்கோம் போரு. அது போர்வெல் கனெக்ஷன் கொடுத்துருக்குறோம். பின்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தாராளமான ஸ்பேஸ், இந்த வீட்டை சுற்றி வர்றதுக்கான ஸ்பேஸும் கொடுத்து பின்னாடி நீங்கள் ஏதோ ஒரு சின்ன ஒரு ஒர்க் பண்ணணும், இல்லை வந்து கை கழுவணும், இல்லை எல்லா பொசிஷன்ஸும் இந்த வீட்டில் கொடுத்துருக்குறோம். ஓகே, இதோட கிரவுண்ட் ஃப்ளோர் பார்த்துட்டோம். அடுத்து நம்ம வீட்டோட ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் பார்க்கலாம் வாங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஸ்டேர் கேஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஹேண்ட் ரைல்ஸ் எல்லாமே வந்து வுட்ல கொடுத்து கிளாஸில் பார்க்கவே உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரிச் லுக் கிடைக்குது. அதே மாதிரி ஸ்டெப்ஸ் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைல்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. இது காமன் ஏரியா. நம்ம மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதாவது அது வந்து ஓப்பன் டெரஸுக்கு போகிறதுக்கான வழி. நம்ம வந்து இது ஹை சீலிங்னால உங்களுக்கு பார்க்குறதுக்கு எப்படி கீழே இருந்து பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து உங்களுக்கு க்ளோஸில் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு. இந்த வால் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டெக்ஸ்சர் பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க, பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். வாங்க நம்ம செகண்ட் பெட்ரூம் பார்த்து வந்துடலாம். இந்த வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 3 பெட்ரூமே மாஸ்டர் பெட்ரூம் தான். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3மே உங்களுக்கு அட்டாச் ஆகி கொடுத்துருக்கோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது வந்து இதுதான் மாஸ்டர் பெட்ரூம். இந்த ரூமில் வந்து என்ன ஸ்பெஷல் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் விண்டோ கொடுத்துருக்குறோம். அதே மாதிரி ப்ரொவிஷன்ஸ் லாஃப்ட் ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்குறோம், அட்டாச் சார்ட் கொடுத்துருக்குறோம். முக்கியமாக இந்த வீட்டுக்கு இந்த ரூமுக்கு தேவையான ஒரு செப்பரேட் பால்கனி கொடுத்துருக்குறோம். இது இந்த ரூமுக்கு ஒரு மாஸ்டர் பெட்ரூம் ஒரு பிரைவேட் பால்கனி கொடுத்துருக்குறோம். பார்க்குறதுக்கே உங்களுக்கு வந்து ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த ஏரியாவில் உள்ள வீடு ஃபுல் வியூவும் தெரியும் உங்களுக்கு. நல்ல காத்தோட்டம், நல்ல வெளிச்சம், பார்க்குறதுக்கே உங்களுக்கு வீடு பக்காவாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ சரௌண்டிங்ஸ் நம்ம பால்கனிலேருந்து எடுத்துகிட்டு இருக்கோம் வியூ. பக்கத்தில் உள்ள ஏரியாஸ் வியூஸ் எல்லாமே நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க, பார்க்குறதுக்கு பக்காவாக இருக்கும். இந்த வீட்டில் மொத்தம் 2 பெட்ரூம் சொன்னால் 3 பெட்ரூம் சொன்னால் 2 பார்த்துட்டோம். லாஸ்ட் ஒன் பார்க்க போகிறோம். இதுவும் அது மாஸ்டர் பெட்ரூம் தான். ஃபுல் அண்ட் ஃபுல் கீழே என்ன சைஸ் கொடுத்தோமோ அதே தான் இதுவும் உங்களுக்கு. இதுவுமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வுட் ஒர்க் பண்ணியிருக்கிறோம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா செல்ஃப்லேருந்து உங்களுக்கு வந்து எல்லாமே ஸ்டோரேஜ் வந்து லாஃப்ட்லேருந்து எல்லாமே வுட் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்குறோம். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா அட்டாச் டாய்லெட் கொடுத்துருக்குறோம். இதுவுமே உங்களுக்கு வந்து வெஸ்டர்ன் தான். இந்த வீட்டில் 3 பெட்ரூம் இருக்குது, 3மே அட்டாச் தான், 3மே வெஸ்டர்ன் தான். பார்க்குறதுக்கு வீடு பக்காவாக இருக்கும். ஒரு எல்ஐசி காலனி, ஒரு கார்பரேஷன் லிமிட்டில் இவ்வளோ அழகான வீடு, இவ்வளோ ஃபெசிலிட்டிஸோட வேறு எங்கேயுமே இருக்காது. ஸோ மக்களே வீட்டை நல்லா பாருங்கள், வீடியோவில் பாருங்கள். இன்னும் உங்களுக்கு நேரில் லொக்கேஷன் தெரியணும் அப்படின்னா தாராளமாக வந்து ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ஃபைனலாக நம்ம அந்த வீடியோக்கு எண்டுக்கு வந்துட்டோம். ஓப்பன் டெரஸ் காமிச்சிடுறீங்களா? காமிச்சிருங்க. சினிமேட்டிக் வியூல இந்த வீடியோட டெரஸ் இன்னும் டெரஸுக்கு போகிற வழின்னு சொல்லியிருந்தேன். இப்போ வந்து டெரஸுக்கு போகிறதுக்கான வழி, ஓப்பன் டெரஸ்க்கான வழி வந்து கொடுத்துருக்கோம். அதுக்கான ப்ரொவிஷன்ஸும் கொடுத்துருக்குறோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஏன் பைப் கொடுத்துருக்கோம் அப்படின்னா இது வந்து வாஷிங் மிஷின் ப்ரொவிஷன்ஸ்க்காக கொடுத்துருக்குறோம். இந்த கார்னரு
இது மேலே ஓப்பன் டெரஸ்க்கு போகிறதுக்கான வழி, மேலே வாட்டர் டேங்க்கு எல்லா ஃபெசிலிட்டிஸுமே உங்களுக்கு எம்எஸ்டியில் வந்து படிக்கட்டு கொடுத்துருக்குறோம், ஸ்டேர்கேஸ் கொடுத்து உங்களுக்கு மேலே பார்த்துருக்கோம். ஃபைனலாக அந்த வீட்டோட எல்லா ரூம்ஸ் அண்ட் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குன்னு எல்லாமே இந்த வீடியோவில் பார்த்துட்டீங்க. ஃபைனலாக அந்த வீடியோ கொண்டு வந்துட்டோம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம திருச்சி கார்பரேஷன் லிமிட்டில் எல்ஐசி காலனியில் அப்படி அமைஞ்சிருக்கிற இந்த 3 BHK வந்து பார்த்தீங்கன்னா சவுத் ஃபேசிங் 1200 ஸ்கொயர் ஃபீட் லேண்டில் கிட்டத்தட்ட 1950 பில்டப்பில் கட்டப்பட்ட ஒரு 3 BHK திருச்சி கார்பரேஷன் லிமிட்டில் இருக்குது. எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இருக்குது. இதோட விலை பார்த்தீங்க அப்படின்னா 1,10,00,000 ரூபாய். ஸோ மக்களை இந்த வீட்டை பார்க்கணும், சைட் விசிட் பண்ணணும், புக் பண்ணணும் அப்படின்னா உடனே ஸ்கிரீனை தேடி நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நான் உங்கள் இன்ஜினியர் கணேசன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், பாய்.